2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் எத்தனை விவசாயிகள் இருந்தனர்? 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் மொத்த விவசாயிகளின் எண்ணிக்கை 79.38 லட்சமாக 7,938,000 இருந்தது. இது அந்த காலகட்டத்தில் மாநிலத்தின் மொத்த தொழிலாளர்களில் ஒரு குறிப்பிடத்தக்க பங்காகும். இடம்பெயர்வு முறைகள் வளர்ச்சி செயல்முறையின் தன்மை மற்றும் வேறு எதனால் தீர்மானிக்கப்படுகின்றன என்று உரை குறிப்பிடுகிறது. ஒரு பகுதியில் விவசாயம் மற்றும் தொழில்துறை எந்த அளவிற்கு வளர்ச்சி அடைந்துள்ளது என்பதைப் பொறுத்தே மக்கள் வேலை தேடி இடம்பெயர்கின்றனர். பொருளாதார வாய்ப்புகள் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள் இடம்பெயர்வின் திசையை தீர்மானிக்கின்றன. மலிவு விலையில் முக்கியமான பொருட்கள் மற்றும் சேவைகளை அரசாங்கங்கள் வழங்குவதோடு தொடர்புடைய கருத்து என்ன? அரசாங்கங்கள் அத்தியாவசிய பொருட்களை மலிவு விலையில் வழங்குவது வருமான மறுபகிர்வு மற்றும் வறுமை ஒழிப்பு ஆகியவற்றுடன் தொடர்புடையது. இது ஏழை எளிய மக்களின் வாங்கும் திறனை அதிகரித்து அவர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய உதவுகிறது. வட்டி விகித கையாளல் என்பது பணவியல் கொள்கை சார்ந்தது. தேர்தல் அறிக்கை என்றால் என்ன? தேர்தல் அறிக்கை என்பது ஒரு அரசியல் கட்சி தேர்தலில் வெற்றி பெற்றால் என்னென்ன கொள்கைகளை மற்றும் திட்டங்களை செயல்படுத்தும் என்பதை விளக்கும் ஆவணம். இது வாக்காளர்களுக்கு அளிக்கப்படும் வாக்குறுதிகளின் தொகுப்பாகவும் கட்சியின் எதிர்கால திட்டமாகவும் கருதப்படுகிறது. நிலத்தின் அசைவற்ற தன்மையை விளக்க என்ன எடுத்துக்காட்டு கொடுக்கப்பட்டுள்ளது? நிலம் என்பது இயற்கையின் கொடை. அதன் புவியியல் இருப்பிடத்தை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு மாற்ற முடியாது. இந்தியாவின் நிலப்பரப்பின் ஒரு பகுதியை மற்றொரு நாட்டுக்கு கொண்டு செல்ல முடியாது என்பது அதன் அசைவற்ற தன்மையே இம்மூவேபிலிட்டி மிகச்சரியாக விளக்குகிறது. ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் மோசமான நிர்வாகத்தின் விளைவு என்ன? மோசமான நிர்வாகம் ஊழல் மற்றும் திறமையின்மைக்கு வழிவகுத்து நாட்டின் பொருளாதார கட்டமைப்பை சீர்குலைக்கும். இது முதலீடுகளை குறைத்து ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியையும் முடக்கிவிடும். அரசியல் கட்சிகள் எதன் முதுகெலும்பாக அமைகின்றன? அரசியல் கட்சிகள் ஜனநாயகத்தின் முதுகெலும்பாகச் செயல்படுகின்றன, ஏனெனில் அவை மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே ஒரு பாலமாக அமைகின்றன. பிரதிநிதித்துவ அரசாங்கத்தில் கொள்கைகளை வகுப்பதற்கும் தேர்தல்களை நடத்துவதற்கும் கட்சிகள் இன்றியமையாதவை. ஆரம்பக் கல்வியில் மாநிலம் எதில் கவனம் செலுத்தியுள்ளது? ஆரம்பக் கல்வியில் எழுத்தறிவு மற்றும் அடிப்படை எண்ணெழுத திறன்கள் எபேலேன் ஒரு குழந்தையின் எதிர்கால கற்றலுக்கு அடித்தளமாக அமைகின்றன. தேசிய கல்விக் கொள்கை 2020-இன் படி 3ஆம் வகுப்புக்குள் அனைத்து குழந்தைகளும் இந்த திறன்களைப் பெறுவதை அரசு இலக்காக கொண்டுள்ளது. ஆண்களின் இடம்பெயர்வுக்கு முக்கிய காரணியாக கண்டறியப்பட்டது எது? வேலை மற்றும் வேலைவாய்ப்பு. இந்தியாவில் ஆண்களின் இடம்பெயர்வுக்கு முதன்மையான காரணமாக வேலை தேடுதல் மற்றும் சிறந்த வருமானம் ஈட்டுதல் அமைகிறது. பணம் பற்றிய ஒரு ஆய்வுக் கட்டுரையை எழுதியவர் யார்? டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் ரூபாயின் சிக்கல் தி ப்ராப்ளம் ஆஃப் த ரூபி என்ற தலைப்பில் பணத்தைப் பற்றிய தனது ஆய்வுக் கட்டுரையை எழுதினார். இந்த ஆய்வே இந்திய ரிசர்வ் வங்கி (RBI) உருவாவதற்கான அடிப்படை வழிகாட்டுதல்களை வழங்கியது. எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.